இந்த அதிகாரத்தில் தரிசன பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் எருசலேம் நகரத்திற்கு வரப்போகும் அழிவை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்கிறார். யூதா மக்கள் தங்கள் பாவத்திற்காக அழுது வருந்துவதற்கு பதிலாக விருந்து சாப்பிட்டு கொண்டாடுகிறார்கள். உலக இச்சையான மனநிலையை கொண்டிருப்பதால் இவர்கள் பாவம் மன்னிக்கப்படாது என்று கடவுள் கூறுகிறார். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் இருட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவிர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. என் வாழ்க்கையை நான் எதில் நிலைநிறுத்த முயற்சிக்கிறேன்?